உடைந்த உங்க காதலை மீண்டும் இணைக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஷயங்களை சரியா பண்ணுங்க போதும். உடைந்த அனைத்து உறவுகளும் மீண்டும் இணைய வேண்டுமென்ற அவசியமில்லை. ஏனெனில் சில உறவுகள் மிகவும் நச்சுத்தன்மையுடையவையாக இருக்கலாம். அத்தகைய உறவுகள் முறிவதே நல்லது. ஆனால் சில உறவுகள் விரும்பத்தகாத சூழலால் முறிந்திருக்கும். அத்தகைய உறவுகளை மீண்டும் இணைத்துக் கொள்வது நல்லது. நீங்க இழக்க விரும்பாத நபர்களுடனான காதல் முறிவு எப்போதும் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உடைந்த உறவை மீண்டும் கட்டியெழுப்ப விரும்பினால் நீங்கள் பின்னர் எதற்கும் வருத்தப்படாமல் இருக்க சில வழிகளை முயற்சிக்க வேண்டும். 1. கண்ணியமான உரையாடலை தொடங்குங்கள். அதிகம் பேசாத உங்கள் துணையுடன் உரையாடலை தொடங்குங்கள். நீங்கள் எளிதாக ஒரு ஹாய் என்று சொல்வதிலிருந்து தொடங்கலாம். அந்த நபர் உங்களை பிளாக் செய்திருந்தால் மின்னஞ்சல் அனுப்பி நீங்கள் யார் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உடைந்த உறவுகள் மீண்டும் இணைய நேரம் எடுக்கும் என்பதால் அவர்கள் பதிலளிப்பதற்காக சில மணிநேரங்கள் அல்லது நாட்கள் காத்திருக்கவும். 2. மீண்டும் உறவு பாலத்தை எழுப்புங்கள். நீங்கள் இருவரும் வாழ்க்கையின் வெவ்வேறு பக்கத்தில் இருந்தீர்கள். உங்களுக்கு இடையே பல பிரச்சனைகள் இருந்தன. அவற்றை விட்டுவிட்டு உங்கள் உறவை வேறு கோணத்தில் பார்க்க தொடங்குங்கள். உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கவும். விரிசல்களை தாண்டி நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். 3. விரிசலை குறைக்க பேசுங்கள். உங்கள் உறவை சரிசெய்ய விரும்பும் நபரை ஈடுபடுத்தி நீங்கள் மீண்டும் கட்டியெழுப்ப விரும்புகிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றாக உட்கார்ந்து இடைவெளி மற்றும் விரிசல்களை குறைக்க ஒரு வழியை கண்டறியவும். காலப்போக்கில் உடைந்த இதயங்கள் கூட குணமாகும். உங்களை தொந்தரவு செய்யும் எதையும் வெளிப்படையாக பேசுமாறு அவர்களிடம் கேளுங்கள். எல்லை கோட்டை எழுப்ப வேண்டாம், ஏனெனில் அது உறவுகள் முறிவதற்கான ஒரு காரணமாக இருக்கும். 4. மன்னிப்பு. மன்னிப்பு கேட்பது மிகவும் அவசியமானது. உங்கள் துணை அனுபவித்த வலிக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அந்த உறவு பாலத்தை மீண்டும் கட்டியெழுப்ப ஏற்கனவே ஒரு அடித்தளம் அமைக்கப்படும். உங்கள் பங்குதாரர் கடந்த காலத்தை மறப்பதில் ஆர்வம் காட்டவில்லை என்றால் நீங்கள் அதை மன்னித்துவிட்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். உண்மையாக மனதோடு மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் செய்த தவறுகளை மீண்டும் செய்யாதீர்கள், இல்லையெனில் அது பயனற்றது. 5. பாசிட்டிவாக சிந்தியுங்கள். உங்கள் உடைந்த உறவை சரிசெய்து அதை சிறப்பாக செய்ய விரும்பினால் அது நேர்மறையான பாசிட்டிவான அணுகுமுறையுடன் தொடங்குகிறது. நீங்கள் நேர்மறையாக சிந்தித்து அந்த உணர்வுகளை நீங்கள் நம்பும் கூட்டாளருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் அதே ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். மேலும் உங்கள் துணை உங்களின் முயற்சியை ஏற்றுக்கொள்ளலாம்.